திருச்சியில ஒரு சின்ன கிராமத்தில 2 புள்ளைங்கள வச்சுட்டு ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவங்க புள்ளைங்களுக்கு, "நீ பத்திரமா இருக்கணும்டா, நல்லா படிக்கணும்." அந்த அம்மாவுக்கு பரவாயில்ல. ஒரு தோட்டம், தொரவு, வீடு, மாடு, கன்னு எல்லாமே இருக்கு. அத வச்சுட்டு புள்ளைங்கள படிக்க வைக்கிறாங்க. அவங்க கிட்ட சொல்லி, இந்த மாரி யாருக்கும் குடுக்கக்கூடாது. நீயே சாப்பிட்டுக்கோ, பத்திரமா வச்சுக்கோ." அப்படி சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க. அந்த பசங்களும் படிச்சு பெரிய ஆளாயிடுறாங்க. சிங்கப்பூர்ல பெரிய வேலை கிடைக்குது. கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சிங்கப்பூர்ல நல்லாவே செட்டில் ஆயிடுறான் அந்த பையன். ஃபோன் பண்ணும்போதெல்லாம் அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டே இருப்பான். "வாம்மா இங்கே வந்துருமா சிங்கப்பூருக்குன்னு." "இல்லைடா நான் வரலடா, இங்கேயே இருக்கிறேன்டா கிராமத்துலேயே" அப்படின்றாங்க. இந்த பையன் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான். அதை பார்த்தோன்னே அந்த அம்மாவுக்கும் கொஞ்சம் ஆசை வந்து நம்மளும் போய் சிங்கப்பூரை பார்ப்போமே சொல்லிட்டு, சரிடா வரேன்னுறாங்க. உடனே அந்த பையன் கிராமத்துக்கு வரான். வந்து வீடு, நிலம், மாடு, கன்று எல்லாத்தையும் விற்று காசாக்கி பெட்டியில் எடுத்து வச்சுக்கிட்டான். அம்மாவையும் கூப்பிட்டுக்கிட்டு 9:30 மணிக்கு ஃப்ளைட்டுமா நம்ம போகலாம் வான்னு சொல்லி கூப்பிட்டு போய் ஏர்போர்ட்டில் உட்கார வச்சுட்டு, இருமா நான் போய் டிக்கெட் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஏர்போர்ட் உள்ளே போகிறான். திரும்பி வரவே இல்லை. 1:30 ஆச்சு, 2:30 ஆச்சு, 3:30, 4:30 வரையும் ஆள் வரல. அந்த அம்மா உட்காந்த இடத்த விட்டு நகரில் அப்படியே உட்காந்துருக்காங்க. ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்காமல் இருக்காங்க. அந்த ஏர்போர்ட்டில் இருக்கிற ஆஃபீஸர் பார்த்துட்டு வந்து கேட்குறேன், "நீ ஏம்மா இங்கே உட்காந்துட்டு இருக்க? நீ யாருன்னு?" கேட்குறாரு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, "என் பிள்ளை டிக்கெட் எடுக்க போயிருக்கான், வருவான்" அப்படின்னு. "டிக்கெட்டா? இங்கே எப்படி டிக்கெட் எடுக்க முடியும்? டிக்கெட் எடுத்தால் தான் இது உள்ளேயே வர முடியும். உங்கள் பையன் எங்கே?" அப்படின்னு. "இல்லை எங்கள் பையன் டிக்கெட் எடுக்க தான் போயிருக்கான், போய் உள்ளே பாருங்கள் இருப்பான்" அப்படின்றாங்க. சரி, இவங்க அவர் சொன்னால் நம்ப மாட்டேன்றாங்களேன்னு சொல்லிட்டு அவர், "எங்கே போகணும் நீங்கன்னு?" கேட்குறாரு. "சிங்கப்பூர்." "சிங்கப்பூரா? சிங்கப்பூர் ஃப்ளைட்டு எத்தனை மணிக்கு போச்சுன்னு" அவர் பேர், நம்பரு எல்லாத்தையும் செக் பண்ண பார்த்தா 11 மணிக்கு ஃப்ளைட்டு கிளம்பிடுச்சு. அவனும் போயிட்டான் அதில். அந்த அம்மாக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அவங்க நம்பவே மாட்டேன்றாங்க. "இல்லை என் பையன் இருப்பான். இதை பாரும்மா, உன் பையன் பேர், ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்குது. அவன் கிளம்பி போயிட்டான்" அப்படின்ன உடனே அவங்களால நம்பவே முடியல. "அவன் நல்லா இருப்பானா? வீணாக போயிடுவான்" அப்படின்னு அந்த ஏர்போர்ட் ஆஃபீஸர் திட்டுறாரு. அந்த அம்மாவால் அதை தாங்கிக்க முடியல. "அப்படிலாம் சொல்லாதீங்க சார், என் பையன் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கட்டும்" அப்படின்னு சொல்கிறாங்க. அவரால் பொறுத்துக்க முடியாமல் அவரே கூட்டிட்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடுறாரு. இது உண்மையாக நடந்த நிகழ்ச்சியை தான் நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன்.